Hi friends, welcome to Chennai food. ஒரு சின்ன பாக்கெட் மேகி இருந்தால் போதுங்க 5 நிமிஷத்தில் சட்டுன்னு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சிடலாங்க. இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக மட்டும் இல்லாமல் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நைட் டின்னர் கூட ரெடி பண்ணலாம். அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். 5 minutes ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்காக நான் ஒரு மேகி பீஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு எடுத்துக்கலாம். இதை நம்ம சின்ன சின்ன துண்டுகளாக உடைச்சிக்கலாம். நீங்கள் உடைக்காமல் அப்படியே வேக வச்சிட்டிங்கன்னா வேக வச்சதுக்கு அப்புறமா நீங்கள் கட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி நம்ம உடைச்சி விட்டுக்கலாம். இதே மாதிரி பொடியாக உடைச்சி எடுத்துக்கோங்க. மேகியை வேக விடுறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேனை வச்சுக்கோங்க. நான் 200 ml அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். அதில் சேர்த்துக்கிறேன். குடிக்கிற தண்ணியாக எடுத்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சுங்க. நம்ம உடைச்சி வச்ச இந்த மேகி நூடுல்ஸ் அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுடுங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம் பண்ணிக்கோங்க. 2 நிமிஷம் நம்ம மூடி போட்டு விட்டுடலாம். மூடி போட்டு விட்டு 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நான் மூடி ஓப்பன் பண்ணிடுறேன். இடையில ஒரு தடவை திறந்துட்டு நீங்கள் கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள், தண்ணி எல்லாமே நல்லா வத்திருச்சு. மேகி நூடுல்ஸும் நல்லாவே வெந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. நம்ம ரெடி பண்ண இந்த மேகி நூடுல்ஸை இதில் மாற்றி விட்டுக்கலாம். இந்த மேகி நூடுல்ஸ் நல்லா கோட் ஆகிறதுக்காக நான் 1/4 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். இது கிட்டத்தட்ட 50 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கடலை மாவு வேண்டான்னா அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். ஒரு குட்டி கேரட் அதை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு பொடியாக நறுக்க வேண்டாம்னா துருவிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்குனது அதையும் சேர்த்துடலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். காரத்துக்காக நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். இருந்தாலும் கொஞ்சம் காரம் கூடுதலாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கிறேன். எதுக்காக நம்ம மிளகாய் தூளும் உப்பும் 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மேகி மசாலா சேர்க்க போகிறோம். அதில் உப்பு காரம் எல்லாமே இருக்கும். அதனால தான் நான் குறைவாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு அதிகமாக வேணும்னா சேர்த்துக்கோங்க. ஒரு பாக்கெட் மேகி மசாலா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு முறை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் குழிப்பணியார சட்டியை வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேம் பண்ணிக்கோங்க. அந்த குழிலெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வேண்டாம்னா நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட குழிப்பணியார சட்டி இல்லைன்னா நீங்கள் பேன்லேயே இல்லை தோசை தவாலேயே கூட சின்ன சின்னதாக நீங்கள் அப்பம் மாதிரி ஊற்றிக்கலாம். இப்போது நம்ம ரெடி பண்ண இந்த பேட்டர் அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அந்த குழியில் சேர்த்து விட்டுடலாம். எல்லா குழிலையுமே இது மாதிரி ஃபுல்லாக ஃபில் பண்ணி விட்டுடுங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நம்ம மூடி போட்டு விட்டுடலாம். ஒரு 1 நிமிஷம் போல் அப்படியே இருக்கட்டும். அப்புறமா நம்ம திருப்பி விடலாம். மூடி போட்டு விட்டு இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் மூடியை ஓப்பன் பண்ணிடுறேன். பொறுமையாக அதை திருப்பி விட்டுக்கலாம். உங்கள்கிட்ட திருப்புறதுக்கு இந்த குச்சி இருந்தால் குச்சியை பயன்படுத்திக்கோங்க. சப்போஸ் குச்சி இல்லைனா ஸ்பூனில் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி லேசாக எடுத்து விட்டுடுங்க. ஏன்னா நம்ம மேகி நூடுல்ஸ் வச்சு செஞ்சுருக்கோம். இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு திருப்புனீங்கன்னா நமக்கு ஈஸியாக திருப்ப வரும். இதே மாதிரி எல்லா பீஸையுமே திருப்பி விட்டுக்கலாம். ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா வெந்து வரும். எல்லா பணியார பீஸையுமே நம்ம திருப்பி விட்டாச்சுங்க. லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து விட்டுடலாம். நல்லா வெந்து வந்துச்சுன்னா சட்டு சட்டு நம்ம திருப்ப முடியும். மறுபடியும் நம்ம 1 நிமிஷம் மூடி போட்டு விட்டுடலாம். ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். மறுபடியும் மூடி போட்டு 1 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நான் மூடியை ஓப்பன் பண்ணிடுறேன். இப்போ குழிப்பணியாரம் எல்லாமே நல்லா ரெடி ஆயிடுச்சு. நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு இந்த மாதிரி பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இந்த குச்சிலேயே இந்த மாதிரி குத்தி குத்தி எடுத்தாலே ஈஸியாக எடுக்க வரும். இல்லைனா நீங்கள் ஃபோர்க் ஸ்பூன் எடுத்துக்கலாம்.
அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரே ஒரு மேகி பீஸை வச்சு ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் நம்ம குழி பணியாரம் ரெடி பண்ணியிருக்கோம். மேகியை அப்படியே செஞ்சு சாப்பிடலாமே, எதுக்கு அதை குழி பணியாரமாக செய்யணும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். நம்ம அப்படியே செய்யாமல் கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டில் செஞ்சு கொடுக்கும் பொழுது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. புதுமையான ஒரு ரெசிபியாகவும் இருக்கும். நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துருக்கோம், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஒரே ஒரு மேகி பீஸ் இருந்தால் போகிறவங்க நிறைய குழி பணியாரம் நம்ம செஞ்சு கொடுக்கலாம். அந்த அளவுக்கு நமக்கு நிறைய பீசஸ் எல்லாமே கிடைக்கும். அவ்வளவு அருமையாக இருக்கும். இதுக்கு சைடிஷ் எதுவுமே தேவையில்லை, அப்படியே சாப்பிடலாம். அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 5 நிமிஷத்தில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குட்டீஸ்க்கெலாம் ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.